பரிதாபமாக மாறிப்போன பின்னணி பாடகர் ஹரிஹரன். அடையாளம் தெரியாததால் தவிப்பு. பின்னணி பாடகர் ஹரிஹரனுக்கு என்னதான் அப்படி ஆயிற்று என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், சிங்களம், மைதிலி, போஜ்புரி, ஒடியா, பெங்காலி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஆங்கிலம் என பல மொழி பாடல்கள் பாடி பிரபலம் அடைந்தவர்தான் பின்னணி பாடகர் ஹரிஹரன். பாடகர் ஹரிஹரன் கடந்த 2004ஆம் ஆண்டு இந்திய அரசிடமிருந்து பத்மஸ்ரீ என்னும் உயரிய விருதை பெற்றவர். 1992ஆம் ஆண்டு ஹரிஹரன் மற்றும் குல்ஷன் குமார் பாடிய ஹனுமன் பாடல்கள் இதுவரை 3 பில்லியன் பார்வையாளர்களை தாண்டி பார்க்கப்பட்ட பக்தி பாடலாக இருக்கிறது. 1 பில்லியன் என்பது 100 கோடி ஆகும். பாடகர் ஹரிஹரன் குடும்பமே ஒரு பெரிய இசை பாரம்பரியம் கொண்டது. இசை கலைஞர்களான எச்.ஏ.எஸ். மணி மற்றும் அலமேலு மணி தம்பதியினருக்கு 1955ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் ஹரிஹரன். பாடகர் ஹரிஹரன் பிறப்பால் ஒரு தமிழர். தனது 8 வயதில் தந்தையை இழந்தாலும் சிறு வயதில் மும்பையில் வளர்ந்த பாடகர் ஹரிஹரன் மாட்டுங்காவில் உள்ள டான் பாஸ்கோ உயர்நிலை பள்ளியில் பயின்றார். அதனைத் தொடர்ந்து SIES கலை அறிவியல் மற்றும் வணிக கல்லூரியில் இளங்கலை பட்டமும் பெற்றார். செயின்ட் சேவியல் கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். தனது பட்டப்படிப்பிற்கு பின் ஹரிஹரன் பல மேடைகளில் பரவலாக பாடி வந்தார். 1992ஆம் ஆண்டு இசையமைப்பாளர் A.R. ரஹ்மானின் ரோஜா படத்தில் தமிழா தமிழா என்னும் தேசபக்தி மிக்க பாடலை பாடி திரைப்பெண்ணணி பாடகராக சினிமாவில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பம்பாய் என்ற திரைப்படத்தில் உயிரே உயிரே என்னும் பாடலை பாடி பிரபலமானார். அதன் பின்னர் முத்து, மின்சார கனவு, ஜீன்ஸ், இந்தியன், முதல்வன், இந்திரா, இருவர், அன்பே ஆறுயிரே ஆகிய திரைப்படங்களில் எல்லாம் பாடகர் ஹரிஹரனின் வாய்ஸ் தனித்து நின்றது. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட தமிழ் பாடல்களையும் 200க்கும் மேற்பட்ட இந்தி பாடல்களையும் பாடி பிரபலமான பாடகராக இந்தியா முழுவதும் அறியப்படுகிறார் பாடகர் ஹரிஹரன். இது தவிர இந்தியாவின் பிரத்யேக இசையான கஜல் பாடல்களை பாடுவதில் கை தேர்ந்தவர். 30க்கும் மேற்பட்ட கஜல் பாடல்களை இசையமைத்து பாடியும் இருக்கிறார் ஹரிஹரன். 2010ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் ஸ்வாகதம் என்ற பாடலை பாடினார். 2011ஆம் ஆண்டு பாடகர் ஹரிஹரனுக்கு பாட்டினிண்டே முழஞ்சி என்னும் படத்தில் பாட்டு பாடுவான் என்னும் பாடலை பாடியமைக்காக கேரள அரசின் மாநில விருது கிடைத்தது. 1995ஆம் ஆண்டு ஆசை என்ற திரைப்படத்தில் கொஞ்சம் நாள் பொறு தலைவா என்னும் பாடலை பாடியதற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த பின்னணி பாடகர் விருதை பெற்றார் பாடகர் ஹரிஹரன். இத்தகைய பிரபலமான பாடகரான ஹரிஹரன் சற்று காலம் பெரிய அளவில் வெளியில் எங்கும் தலை காட்டாமல் இசைத்துறையில் இருந்து ஒதுங்கியே இருக்கிறார். இந்த நிலையில் சமீபத்தில் கேரளாவில் கோழிக்கோட்டில் நடந்த இசை நிகழ்ச்சியில் பார்வையாளர்களில் ஒருவராக அமர்ந்திருந்த ஹரிஹரன் மிகுந்த வயதான தோற்றத்துடன் உடல்நிலை குன்றிய நிலையில் காணப்பட்டார். அடையாளம் தெரியாமல் காணப்பட்டார். அப்போது இசை மேடையை நோக்கி அருண் அருண் என்று அவர் சொல்ல முற்படுகையில் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தினர். இதனால் கண்ணீர் விட்டு அழுத ஹரிஹரன் மேடையில் ஏறியதும் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்தில் அவர் பாடிய என்னை தாளாட்ட வருவாளா என்னும் பாடலை பாடியதும் ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஆர்ப்பரித்தனர். பாடகர் ஹரிஹரனுக்கு என்னதான் ஆட்சி என பலரும் புலம்ப தான் பிராங்க் செய்ததாக சமூக வலைதளம் மூலம் பதிலளித்துள்ளார் பின்னணி பாடகர் ஹரிஹரன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.